ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பது போல ட்ரம்ப் வந்தவுடன் அவருடைய அதிரடிகளை அரங்கேற்ற ஆரம்பித்து விட்டார். இதனுடைய பாதிப்பு, நேரடி பாதிப்பு யாருக்கு அதிகமா? அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கு அதிகமா, இல்ல வெளிநாட்டவர்களுக்கு அதிகமா? எப்படி உங்கள் பார்வை, முதல் பார்வை என்ன? அதாவது இந்த பாதிப்பு என்பது முதலில் அமெரிக்கா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியர்கள் மட்டுமல்ல, ஸ்பானிஷ் மக்கள் மட்டுமல்ல, சீன மக்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் விசா இல்லையோ அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வது, இனிமேல் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடையாது என்பது முதல் பாதிப்பு. இரண்டாவது பாதிப்பு, வெளிநாட்டில் உள்ளவர்கள் மீண்டும் அமெரிக்கா செல்வதற்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அதனால ரெண்டு பக்கம் பாதிப்பு அதிகமா இருக்கும். குறிப்பா இதுதான் பர்த் ரைட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணது பெரிய விஷயமா பேசப்படுகிறது. இப்ப இந்த பிறப்புரிமையின் அடிப்படையிலே வெளிநாட்டவரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடையாது என்பது எந்த அளவுக்கு இந்தியர்களை பாதிக்கும்? ஏன்னா இந்தியர்கள் பல பேர் அங்க முதல்ல போயிடுறாங்க, கிரீன் கார்டு வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறக்குது, குடியுரிமை பெறுகிறார்கள். இது கடந்த சில ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது திடீரென இப்படி ஒரு பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்பது எந்த அளவுக்கு இந்திய வம்சாவளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நிச்சயமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று பதவி ஏற்றவுடன் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டுட்டு 24 ஹவர்ஸ்ல இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து 30 நாட்களுக்குள் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடையாது என்பதுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்கா முழுக்க இருக்கிற 50 மாநிலங்களில் 18 மாநிலங்கள் அதுக்கு ஸ்டே வாங்குவதற்காக நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இந்தியர்கள் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதுவும் குறிப்பாக தாய்மை பருவம் பெற்று அடுத்த மாதம் குழந்தை பிறப்பது, பிப்ரவரி 20க்கு பிறகோ மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என்பதுதான் யதார்த்த உண்மை, கசப்பான உண்மை. அதே போல நீங்கள் சொன்னதுல சின்ன மாற்றம், 18 மாகாணங்கள் சொன்னீங்க, ஆனா 22 மாகாணங்கள்ன்ற தகவல் தற்போது லேட்டஸ்டா கிடைச்சது. காலம்பரை 10 மணிக்கு நான் இந்த செய்தி பார்க்கும்போது 18 மாகாணங்கள், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 22 வந்துருச்சு. போக போக அதிகரிக்கும். இல்ல, இந்த 22 50 மாகாணங்களிலும் வழக்கு போட்டாலும் இது ஒரு அதிபரின் அரசாணைக்கு எதிராக இது செல்லுபடியாகும் நினைக்கிறீங்களா? அதாவது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதுல அமெண்ட்மெண்ட் 14 and 15 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் குடியுரிமை பெற்ற குழந்தைகள், இந்த ஊர்ல உங்க தாய்க்கோ தந்தைக்கோ பிறக்கும் குழந்தைகள் குடியுரிமை இருக்கிறது என்று சட்டம் சொன்னாலும் அதனை எதிர்த்து இவர் முதல் முறையாக போராடி இருக்கிறார். அதற்கு பெரும்பான்மை வெள்ளைக்கார அமெரிக்கர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதற்கு முதல்ல இந்த அமெரிக்க நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் செனட் அது பாஸ் பண்ணணும். 2/3 மெஜாரிட்டி வேணும். எனக்கு என்ன தோணுது, கிடைச்சிடும் தோணுது. 2/3 மெஜாரிட்டி. ஏன்னா இப்ப ரெண்டு இடத்துலயும் அவங்களுடைய கட்சி தான் ஆளுமையான கட்சியா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அப்படி இருக்கு. அது இது லாங் லீகல் பேட்டில். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் பாஸ் பண்ணிட்டாரு, அடுத்த மாதம் பிறக்க போற குழந்தைக்கு நிச்சயமா குடியுரிமை கிடையாது. ஆனா இவங்க இந்த ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா 3 வாரத்துக்குள்ள they are safe. இல்லாட்டி இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது தற்போதுக்கு நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல், கிட்டத்தட்ட 18,000 இந்தியர்கள் நாடு திரும்பக்கூடிய சூழல் இருக்கு. தற்போதே இந்திய அரசும் இங்குள்ள மத்திய அரசும் அதற்கான நடவடிக்கை, அவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்பது போலெல்லாம் செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. அனைத்து உண்மை. எப்படி என்று சொல்லி கேளுங்க. உதாரணமா அதுல முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் என்று பல்வேறு மாநிலங்களில் உள்ள தாய் தந்தையர் அமெரிக்கா திரும்பி வராம அங்கேயே இருந்துட்டாங்க. அது தவறு. அது குறிப்பாக குஜராத்தி மக்கள். அப்ப 11 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா, அதுல 30% மக்கள் இந்தியர்கள், அதுல பெரும்பான்மை மக்கள் குஜராத்தி மக்கள். அப்ப அவர்களை திருப்பி அனுப்புவதற்காக அமெரிக்க அரசாங்கம் முடிவெடுக்கும் போது அதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப இந்த சூழ்நிலையில இவ்வளவு பேர் வராங்கன்ற போது இந்தியாவுக்கு, நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, மோடிக்கும் ட்ரம்புக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறது. இருவரை வாழ்த்தக்கூடியவர்கள், பல இடங்களில் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டார்கள். மோடி அங்க வந்தாரு, ட்ரம்ப் இங்க வந்தாரு, உலகமே பார்த்தது, அவங்க நட்பை பார்த்து வியந்தது, எல்லோரும் பார்த்தோம்.
அப்படிப்பட்ட நிலையில மோடி நிச்சயமாக தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை பயன்படுத்தி இந்த பிரச்சனையில் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சிறப்பு நிவாரணத்தை வாங்கி கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்தியர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக மெக்சிகோ ஸ்பானிஷ் மக்களும் அடுத்ததாக இந்தியர்களும் இருக்கிறார்கள். ஸ்பானிஷ், இந்தியர்கள், சைனீஸ், கொரியன், மற்ற நாடுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல குறிப்பா இல்லீகல் இமிகிரன்ஸ்ல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் யாருக்கு இருக்கோ, அது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடிங் டிக்கெட்ல ஆரம்பிச்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஆரம்பிச்சு ஏதாவது பெரிய பெரிய தவறு செஞ்சிருந்தா அமெரிக்காவில் அவங்களுக்கு வழக்கு இருக்குமானால் அவர்களை உடனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான திட்டங்களை நேத்தி ஆரம்பிச்சிட்டாரு.